இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இந்த பாண்டியன் நினச்சா பாவமாக இருக்குது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னா அப்பா சொல்கிறத விட பெரிய ஒரு மந்திரம் உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்பா சொல்கிறத கடைபிடிச்சாலே போதும், வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடந்துடும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வச்சாங்க. ஆனால் அந்த சீரியலில் யாருமே தந்தையுடைய சொல்ல கேட்குற மாதிரியே தெரில. அரசி பொய் சொல்லிட்டு தலையில் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செந்தில் ஒரு கல்யாணத்தை பேர் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இவர் கதிரும் அவங்க அம்மாவுக்காக கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டார். அவங்க அம்மாவே பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த மாதிரி மாற்றி 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 பொய் சொல்லி பாண்டியன் யாரும் மதிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி சீரியலுடைய பேரையே மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ பாண்டியனை காணோம், பாண்டியன் கோவமாக வீட்டை விட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு என்ன திருப்பி வரல, எங்கே போனாருன்னு தெரியல, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டாரா, பிபி வேறு இருக்குது மனுஷனுக்கு, அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க கோமதி. இந்த பயம்லாம் அப்போ இருந்திருக்கணும். அண்ணன் பொண்ணை பார்த்தோன்னே அண்ணன் பொண்ணை காப்பாற்றுறேன்னு தன்னோட பையன் வாழ்க்கையை பணையம் வச்சு தான் புருஷனை பற்றி யோசிக்காமல், மூத்த பையனோட கல்யாண வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது இல்லாமல் வேறு நம்ம வீட்டில் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை வேறு இருக்குது, எல்லாத்தையும் அதை பற்றி யோசிக்கல. உடனடியாக கூப்பிட்டு சொல்லி முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு பண்ணி வச்சுட்டு இப்போ வேறு புருஷனை காணான்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இப்போ அவரை தேடி போகிறதுக்கு இப்போ செந்தில் ஒரு பக்கம் பயப்படுறாரு. ஏன்னா அவரே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணார். அதனால் இன்னொரு பக்கம் பார்த்தா கதிருக்கு இப்போ எங்கேயுமே கதிருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏதோ என்ன பண்ணிட்டீங்கடா, செஞ்சிட்டிங்கடா, மொத்தமாக முடிச்சு விட்டீங்கடா, என் வாழ்க்கையே காலிடா அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ சரவணன் தேடி அங்கங்கே பைக் எடுத்து கிளம்பி போய் அவர் கடைசியில் கண்டுபிடிச்சி கடையில் பார்த்தா கடையில் படுத்துங்கிறார். வீட்டுக்கே வர பிடிக்கல, என்னை அவமானப்படுத்திட்டானுங்க எல்லாரும், என் பசங்க யாருமே சரியில்லை, 2 பசங்க என் முதுகில் குத்திட்டானுங்க, நீயும் அதுதானே பண்ண போகிற, இப்போயே உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படிங்கிறார். அவர் பாவம், அவர் லவ் பண்ணும்போதே இந்த மாதிரி சொல்லி நான் வச்சு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அவர் தூரத்தில் இருந்து பார்த்து 2 பேர் திரு முடிச்சுக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் போய் இவர் வேற இன்னொரு பொண்ணை பார்த்துக்க போனால், எங்கே நான் இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதாப்பா, வேணாம்ப்பா, நீங்கள் சொல்கிற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, உங்கள் மேலே சத்தியம்ப்பா, வாக்கு கொடுக்குறேன், உங்களுக்கான பையனா நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏற்கனவே தம்பிக்காக திருட்டு பழியெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். இப்போ இந்த பழியும் வேறு ஏற்றுக்கிறார். நான் உங்களுக்காக இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆப்பு வரப்போகுது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா சரவணனுக்கு பொண்ணு கிடைக்கல, பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் சரவணனுடைய முன்னாள் காதலி வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க. ஆனால் அவரோட வாழ முடியல, எனக்கு உன் கூட தான் இருக்கணும் போல இருக்கு, எனக்கு உன்னை மறக்க முடியல, இல்லை அவர் மோசமான கொடுமைப்படுத்துறாரு, அவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி புலம்ப வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை சரவணன் எடுத்துருவாரோன்னு தோணுது. அவங்க அப்பாவுடைய வார்த்தையை எந்த பையனும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சரவணனுக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்காத நிலைமையில அவருடைய பழைய காதலி அந்த தாலியை தூக்கி போட்டு புருஷனை விட்டுட்டு வர, ஏற்கனவே கல்யாணம் ஆகி போய் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்தவளை அவன் மருமகளாக ஏற்றுக்க போகிற நல்ல குடும்பம்டா அப்படின்னு எல்லாரும் மாற்றி பாண்டியனை கிண்டல் பண்ண, பாண்டியன் அதுக்கு உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டுகள் வரப்போகுதுன்னு தோணுது. இதுக்கு நடுவில் கதிரையும் முல்லையும் எங்கே தூங்க வைக்க, கதிரையும் ராஜியும் எங்கே தூங்க வைக்க போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் மீனாவுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. இப்போ அதே ரூமில் எத்தனை பேர் இப்போ மொத்தம் இருக்கதே 2 ரூமு, மேலே ஒரு 3 ரூமு. ஆனால் இத்தனை பிள்ளைங்க இருக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கதை ஒரு பக்கம். இது இல்லாமல் கதிர் ராஜி மேலே எப்படி கோவப்பட போகிறாரு, கதிர்கிட்ட இருந்து நகையை பிடுங்குறான்ற பேரில் கண்ணை தூக்கிட்டு போன நகையை கதிர்கிட்ட கேட்குற கதைன்னு நிறைய கதைகள் நடக்க போகுது. கோமதி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கமுக்கமாக இருக்கிறத பற்றியும், ராஜி இது வரைக்கும் வாயே திறக்காததை பற்றியும், சரவணன் ஒருவேளை அவருடைய பழைய காதலியை கல்யாணம் பண்ணார், கல்யாணம் முடிச்ச காதலியை கரம் பிடிச்சார்னா எப்படி இருக்குங்கிற கதைங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன்